வணக்கம் மக்களே. 2021ல ஆப்பிள் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சுட்டாங்க. இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி ரூமர்ஸ்ல ஏற்கனவே வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் தான் அப்படியே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரூமர்ஸ்லயும் வராத, நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான் அது ஐபேட் ப்ரோ தான். உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் சொல்லணும். ரொம்பவே இம்ப்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஐபேட் ப்ரோவில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இதோட இந்தியன் பிரைசிங் என்ன, என்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த ஐபேட் ப்ரோவில் மேஜரான டிஃப்ரென்ஸ் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்லையும் அண்ட் டிஸ்பிளேலையும் தான். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதை கேட்கும்போது எனக்கு அப்படியே பூஸ் பம்ப்ஸ் ஆனிச்சு அந்த லான்ச் ஈவெண்ட்ல. ஸோ இந்த ஐபேட் ப்ரோவில் ஆப்பிளோட M1 ப்ராசர் தான் வச்சிருக்காங்க. இந்த M1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லான்ச் ஆன மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, இப்போ லான்ச் ஆன ஐமேக்லையுமே இதே ப்ராசர் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டரை பவர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசரை தூக்கி இந்த ஐபேட்ல வச்சது உண்மையிலே செம்மையான விஷயம். ஸோ இந்த M1 பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசருங்க. 8 கோர் CPU, 8 கோர் GPU, 16 கோர் நியூரல் இன்ஜின்காக வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஆண்ட்ராய்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாச்சும் ஆகும். A14 பயானிக்கை விடவே இது செம்ம பவர்ஃபுல்லான ப்ராசர். அது இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஜிபிக்கான ரேமுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 8 GB ரேம், M1 ப்ராசர், பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். அதுவும் அந்த லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நடந்துச்சு. அதில் இந்த ஐபேடோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏதோ ஹாலிவுட் மூவியில் ராபரி சீன் பார்க்குற மாதிரி அப்படியே ஆப்பிளோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மேக்புக்லேருந்து M1 சிப்பை திருடி இந்த ஐபேட் ப்ரோவில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அது டிம் குக் தான் ரிவீல் பண்ணும்போது உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஆப்பிளோட யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் ஆடு தான், உண்மையில ஒருத்தான ஆடு தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வர்றப்ப இந்த ஐபேட் ப்ரோவை அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. ஜென்ரலாகவே ஆப்பிள் வந்துட்டு இந்த ஐபேட் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆல்டர்னேட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோலே A12X பயானிக் கொண்டு வந்தாங்க. அதுவே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த தடவை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ப்ராசர் கொண்டு வந்து இங்கே வச்சு கம்ப்யூட்டருக்கு இதுவுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. ஏன்னா ஐபேட் OS வந்து ஜென்ரலாக ஒரு iOS மாதிரி தான் இருக்கும், மேக் OS மாதிரி இருக்காது. ஸோ மேக்கில் இருக்க ஆப்ஸில் இதில் வராமல் இருந்துச்சு. பட் M1 பார்த்தீங்கன்னா மேக்லையும் யூஸ் பண்ணுவாங்க, இதுலையும் யூஸ் பண்ணுறதுனால ஸோ மேக்கில் யூஸ் பண்ணுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு டேப்லெட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆப்பிளோட லேப்டாப் மாதிரி இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டிஸ்பிளேன்னு வர்றப்ப தான் ஆப்பிள் ரொம்பவே மெனக்கிட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. வழக்கம் போல 2 வேரியன்ட் தான், ஒன்று 11 இன்ச், இன்னொன்று 13 இன்ச். இந்த 13 இன்ச்சில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிளோட லிக்விட் ரெட்டினா XDR. இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆப்பிளோட ஹையன் மானிட்டர், அந்த ப்ரோ டிஸ்பிளே XDR, அதே பேர் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ டிஸ்பிளே XDRல இருக்க கலர் காலிபிரேஷன் டெக்னாலஜியை இதில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மினி LED அப்படின்ற ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஜென்ரலாகவே ஒரு டிஸ்பிளே இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து LED லைட் இருக்கும் பிரைட்னஸ்க்காக. அது வந்து LED ரொம்ப சிறுசாக இருக்கும். இவங்க அதை விட இன்னுமே சிறுசான மினி LED அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஐபேடே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னானது, கிட்டத்தட்ட 6 mm தான் இருக்கும். அதுலேயுமே கிட்டத்தட்ட 1000 மினி LED அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு. அதை உங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்க HDR கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1600 நெட்ஸ் வரைக்குமான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்றாங்க. இந்த மினி LED டெக்னாலஜி வந்து வெறும் பிரைட்னஸ் மட்டும் யூஸ் ஆகுது, கலர் காலிபிரேஷனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாகவே ஆப்பிள் வந்து கம்பேர் பண்ணும்போது அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸே லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோவோட இந்த டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் கம்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த ஐபேட் ப்ரோவோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ரோ டிஸ்பிளே XDR அந்த மானிட்டரோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டான ஒரு கலர் கலிப்ரேஷன் கொண்ட மானிட்டர். அதோட கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இதோட கலர் கலிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஓகே, ஒரு மொபைல் டிஸ்பிளேல இதுதான் பெஸ்ட்டான கலர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேவா இருக்கும். மொபைல் மீன்ஸ் போர்ட்டபிள், அதாவது லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டிஸ்பிளேலே இதுதான் ஒரு பெஸ்ட்டான கலர் கலிப்ரேஷன் கொண்ட டிஸ்பிளேவா இருக்குன்றது ஆப்பிளோட நம்பிக்கை. அப்படிதான் அவங்களும் சொல்றாங்க. பட் மற்றபடி இது வழக்கம் போல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் இருக்கு. அதோட Dolby Vision சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஐபோனோட 12 Pro சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா HDRல Dolby Visionல வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆனால் Dolby Vision சப்போர்ட் இருக்கிற மானிட்டர்ல மட்டும் தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேல Dolby Vision சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சுக்கு மட்டும்தான். நீங்கள் 11 இன்ச் ஐபேட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லான்ச் ஆன லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே தான். HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, Dolby Vision சப்போர்ட்டுமே இருக்கு. ஆனால் மினி LED டெக்னாலஜி அதில் கிடையாது. லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோவுக்கு சேம் டிஸ்பிளே தான் இந்த டைம் லான்ச் ஆன ஐபேட் 11 இன்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க.
ரெசல்யூஷன் வரப்ப 2 டிஸ்பிளேயுமே 2K ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ரண்ட்டுமே ஒரு கொரில்லா கிளாஸோட ப்ரொடக்ஷன் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் வளைச்சா கண்டிப்பாக உடஞ்சிரும். அந்தளவுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேல வரப்ப இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட் டேப்லெட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐபேட்ல M1 ப்ராசர் இருக்குன்னு தெரிஞ்சோடனே நான் எதிர்பார்த்தது என்னன்னா பேட்டரி லைஃப். ஏன்னா இந்த M1 ப்ராசர் வந்து ஒரு 5 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மற்ற ப்ராசர் மாதிரி கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா CPU, GPU, RAM எல்லாமே இன்பில்டா இருக்கும். அதனால இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா M1 மேக்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி மாற்றவே இல்லை. லாஸ்ட் டைம்ல இருந்து அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஆனால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்ததை விட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதிகமாக கிடைச்சு. ஸோ இது அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கனால லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோல என்ன பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துச்சோ அதே கெப்பாசிட்டி தான் இப்பயும் வச்சிருக்காங்க. ஆனால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரமாச்சும் அதிகமாக கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஐபேட்ஸ்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. தண்டர்போல்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர். இப்போ டைப் சி தான் இருக்குதுல ஃபாஸ்டான டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஐபேட்ல லைட்னிங் கேபிள் தூக்கிட்டு டைப் சி வச்சாங்க ஃபாஸ்டான டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக. இப்போ இந்த தண்டர்போல்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா டைப் சியோட பல மடங்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக தண்டர்போல்ட்ன்றது அந்த கேபிளே வேற மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இது டைப் சி போட்டு இருக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்டர்போல்ட் சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி தான் கேபிளும் டைப் சி கேபிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் தண்டர்போல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா டைப் சியோட பல மடங்கு ஃபாஸ்டான ஃபைல் டிரான்ஸ்ஃபர் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா மேக்புக் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ வந்து அதை ஐபேட்லேயுமே கொண்டு வந்திருக்கனால 40 Gbps ஸ்பீடில் உங்களால் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. கேமராஸ் பேக்ல பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா. இது f1.8 அப்பாச்சர் சைஸில் வருது. டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட வருது. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். இது அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு TOF லைடார் சென்சார். இது பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் போர்ட்ரேட் ஷாட், லோ லைட்டில் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லான்ச் ஐபேட் ப்ரோல இருக்க சேம் செட்டப் தான். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா தான் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த தடவை 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது நார்மலான கேமரா கிடையாது. இது ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. எஸ், ஃப்ரண்ட்ல அல்ட்ரா வைட் கேமரா ஒரே ஒரு கேமரா தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, சென்டர் ஸ்டேஜ். ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இதுல நீங்க வீடியோ கால் ஏதாவது பேசும்போது நீங்க ஒரு ஆள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஜூம்ல, அதாவது மெயின் கேமரா மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். இதே 2 ஆள் வந்து ஏரியா கவர் பண்ணணும்னா அப்ப அல்ட்ரா வைட் வந்து அதுவே ஜூம் பண்ணும், ஜூம் அவுட் பண்ணும்னு காமிச்சாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இது கூடிய சீக்கிரம் எல்லா ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன் அந்த ஃபீச்சரை பார்க்கறதுக்காக. வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 60 வரைக்கும் பேக்ல எடுக்க முடியும். 1080p 60 வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களால எடுத்துக்க முடியும். வேற என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் கூட இருக்கு. வழக்கம் போல 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டுமே கிடையாது, எந்த விதமான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஐபேட்ல கிடையாது. ஓகே, ஃபைனலாக ஆப்பிள் இந்த ஐபேட் ப்ரோவை என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஐபேட் வந்து 2 வேரியண்ட்ல வரும். ஒன்று ஒய்ஃபை, இன்னொன்று ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார். ஒய்ஃபைன்றது பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஐபேடை ஒய்ஃபைல மட்டும் தான் டேட்டாக்காக யூஸ் பண்ண முடியும். ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார்னா நீங்கள் ஒய்ஃபைலையும் யூஸ் பண்ணலாம், சிம் போட்டும் யூஸ் பண்ணலாம். பட் டேட்டாக்கு மட்டும்தான், உங்களால் ஃபோன் கால்ஸ் எதுவும் பேச முடியாது. ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப இதில் 128, 256, 512, 1TB, 2TB அப்படின்ற அளவுக்கு ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. 2TBல எதுக்குன்னு தான் தெரியல. சரி, அந்த 1TB 2TBக்கு மட்டும் 16GB ரேம் வரும், மற்ற எல்லாத்துக்கும் 8GB ரேம் வரும். இப்போ நம்ம 11 இன்ச் ஐபேட் ப்ரோவோட 8GB ரேம் 128GBயோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 72,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஒய்ஃபை மாடல். இதே ஒய்ஃபை பிளஸ் செல்லுலார்னா 86,000 ரூபாய் போகும் இந்த 128GB மாடல். இதே 13 இன்ச் ஐபேட் ப்ரோவோட 8GB RAM 128GBயோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு வரும் ஒய்ஃபை மாடல். ஒய்ஃபை பிளஸ் செல்லுலார்ல பார்த்தீங்கன்னா 1,14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது இந்த 128GB தான். ஏன்னா அதுவே இனஃப் தான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரு டேப்லெட்டா மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு SSDயோ வாங்கி வச்சுக்கலாம். தண்டர்போல்ட் சப்போர்ட்டே இருக்கனால ஃபாஸ்டா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருக்க 256, 512 போனோம்னா பிரைஸ் வந்து எகிருது. கிட்டத்தட்ட அந்த 2TB வேரியண்ட்ல 2 லட்ச ரூபாய்க்கு போகுது. அவ்வளோ பிரைஸ்லாம் தேவையில்லைங்க. நீங்க 128GB வாங்கிட்டு எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த பிரைஸுக்கு இந்த ஐபேட்ஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எஸ், என்னடா இந்த பிரைஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டரே வாங்கலாமாடா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுவே ஒரு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் மாதிரி தான், டச் ஸ்கிரீன் கொண்ட ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல கீபோர்ட் சப்போர்ட் இருக்கு, கர்சர் சப்போர்ட் இருக்கு, உங்களால மவுஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல டீல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக யாராவது ஐபேட் ப்ரோ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 11 இன்ச் மாடல் பார்க்குறது ஒரு ஒர்த்தான டிசிஷன். ஏன்னா இது லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேட் ப்ரோலேருந்து பெருசாக ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல. அந்த M1 சிப் மட்டும் தான் வச்சிருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. 72,000 ரூபாய்க்கு அது செம்ம ஒர்த்து தான். ஏன்னா லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஐபேடே அதே ப்ரைஸில் தான் கொண்டு வந்தாங்க. இல்லை எனக்கு ஐபேடோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஹையர் வேரியண்ட்டுக்கு போகிறது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்து உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். மே மாதத்துலேருந்து இது உங்கள் கைக்கே கிடச்சிரும். இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதில் iMac தான் என்னோட ஃபேவரட். ஐபேட் ப்ரோ பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க இந்த வீடியோ போட்டேன். ஸோ iMac பற்றி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.